முள்ளி வாய்க்கால் ஆறாத ரணம், கரையும் கடலோரம் கதறியலும் அலைகள், கரைந்து போன உயிர்களின் கதை சொல்லும். மண்ணில் விழுந்த குருதி இன்னும் காயவில்லை, எம் மக்களின் கண்ணீர் இன்னும் வற்றவில்லை. பசியால் துடித்த பச்சிளம் குழந்தைகள், பதுங்கு குழியில் புதைந்த கனவுகள், கடைசி மூச்சு வரை காத்திருந்த கண்களில் இன்னும் விடியாத விடுதலையின் தாகம். எரிந்து போன நிலம் மட்டுமல்ல, எம் இனத்தின் இதயமும்தான். யுகம் மாறினாலும் இந்த மே 18 மாறுமா? நினைவில் எரியும் அணையாத சுடராக. வானத்தில் இருந்து விழுந்த ஒவ்வொன்றும் மழையாக இருக்கவில்லை, அவை மரணத்தின் இரும்பு துண்டுகளாக இருந்தன. அந்த சிறிய பதுங்கு குழிக்குள் கதிர் தன் 6 வயசு மகள் கயல்விழியை அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். மே 18 அந்த மதியம் உலகம் தன் மௌனத்தை ஒரு போர்வை போல போர்த்தி கொண்டிருந்தது. அப்பா பசிக்குதப்பா என்று கயல்விழி மெல்லிய குரலில் கேட்டாள். கதிரிடம் கொடுக்க எதுவுமே இல்லை. 4 நாட்களாக காய்ச்சிய கஞ்சியும் தேய்ந்து விட்டிருந்தது. சுற்றிலும் மரண ஓலங்கள். அவன் தன் பையில் துளாவிய போது ஒரு சிறிய காகிதத்தில் பொதிந்த ஒரு பிடி வறுத்த அரிசி கிடைத்தது. அதை அவளிடம் நீட்டினான். நீ சாப்பிடப்பா என்றாள் அந்த சிறுமி. இல்லம்மா, இது உனக்காகத்தான், நீ சாப்பிட்டால்தான் அப்பாவுக்கு தென்பு என்று பொய் சொன்னான். அவள் அந்த அரிசியை மெல்லச் சுவைத்து கொண்டிருந்த போதே மிக அருகில் ஒரு செல் விழுந்து வெடித்தது. மண் சிதறி குழிக்குள் விழுந்தது. ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பிறகு கயல்விழி மெதுவாக தன் கையை விரித்தாள். அவளது உள்ளங்கையில் இருந்த அந்த ஒரு பிடி அரிசி இப்போது குருதியால் நனைந்திருந்தது. அவள் கண்களை மெல்ல மூடின. முள்ளி வாய்க்கால் மண்ணில் அந்த சின்னஞ்சிறு உயிர் கரைந்தது. கதிர் அளவில்லை. அவனது கண்கள் வறண்டு போயிருந்தன. அவன் அந்த இரத்தக் கரையோடு இருந்த அரிசியை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அன்று அவனைப் போல் ஆயிரக்கணக்கான கயல்விழிகள் மடிந்து போனார்கள். முள்ளி வாய்க்கால் என்பது வெறும் இடம் மட்டுமல்ல, அது தமிழ் இனத்தின் ஒரு பெரும் வாழ்வின் முடிவு மற்றும் ஒரு தீராத வலியின் தொடக்கம். இந்த துயரமான நாளில் அந்த ஆத்மாக்களின் நினைவாக நாமும் மௌன அஞ்சலி செலுத்துவோம்.